ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி வந்து எக் பிரியாணி நம்ம எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். குக்கரில் வந்து 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன், 1 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். அது காஞ்ச பிறகு பட்டை, லவங்க, ஏலக்காய், சோம்பு இதை போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வதக்கின பிறகு நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து நான் நறுத்து வச்சுருக்கேன். அதில் நம்ம போட்டு வதக்கிக்கலாம். இது வதக்கிறதுக்குள்ள நம்ம வந்து 1 ஸ்பூன் வந்து பேஸ்ட் போட்டு நம்ம அந்த ஸ்மெல்லு போகிற மட்டும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு அடுத்ததாக வந்து நான் 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துருக்கேன். அந்த தக்காளி நம்ம வந்து இதில் போட்டுக்கலாம். தக்காளி வேகிறதுக்கு அதுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம வெந்த பிறகு 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, தனியாத்தூள், அதுக்கப்புறம் ஸ்பெஷலாக வந்து நம்ம வந்து பிரியாணி மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி நம்ம நல்லா வதக்கின பிறகு நான் வந்து அரிசி ஊற வச்சுருக்கேன். 1/2 மணி நேரத்துக்கு ஊற வச்சுருக்கேன். 1.5 கிளாஸ் அரிசி எடுத்துக்கிட்டு இன்னும் 2 பேருக்கு அளவுக்கு நான் 1.5 கிளாஸ் அரிசி எடுத்து அதை 3 மடங்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போ வந்து அதில் வந்து நான் ஊற்றி நம்ம கலரிக்கலாம். கலரிக்கிற பிறகு நம்ம ஒரு கை அளவுக்கு நம்ம புதினா கொத்தமல்லி போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வச்சு நான் உப்பு போட்டு கலரிக்கிறேன். அப்புறம் வந்து ஒரு ஹாஃப் லெமன் வந்து புளிஞ்சு விட்டுருக்கேன். புளிஞ்சு விட்டுட்டு மறுபடியும் கொஞ்சம் இது ஆரஞ்சு கொஞ்சம் உப்பு போட்டு கலரிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து தம்மில் ஒரே ஒரு விசில் வரும். ஒரு விசில் வந்த பிறகு நம்ம எடுத்து பார்க்கலாம். அதுக்குள்ளே வந்து நான் வந்து சைடில் வந்து ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு அதில் எண்ணெய் போட்டு எல்லாம் துடிக்கும்போது போட்டு மசாலா போட்டு நான் முட்டையை நான் வதக்கி வச்சுருக்கேன். அந்த முட்டையை வந்து நான் இப்போ வந்து இதில் போட போகிறேன். இதில் போட்டு நம்ம ஒரு 15 மினிட்ஸ் நம்ம வந்து நம்ம பார்க்கலாம். பார்த்த பிறகு நம்ம வந்து எக் பிரியாணி வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தம் விட்டு எடுத்து பார்த்தோன்னா நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.